தற்போது பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர் பிரபு நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து உங்கள் பார்வைக்கு எப்போது தெரிய வந்தது? இந்த தாக்குதல் சம்பவத்திற்கான முழுமையான காரணம் என்பது தெரிய வந்திருக்கா? எப்படின்னாங்க, நாங்க ஆக்சுவலா காலையில தான் தகவல் சொன்னாங்க. உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் தான் கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சோம். நான் டெபுட்டி ஜெயிலர்ட்டையும் பேசினேன். இது எப்படின்னா, ஒரு அந்த அந்த ராஜேஷ் செல்வம்னு 2 கைதிகள் உள்ள இருக்காங்க. அந்த 2 பேருமே பல சிறைகள் மாறினவங்க. 2 பேருமே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த செல்வம் தூண்டுதலின் பேர்ல ராஜேஷ் தான் இவரை தாக்குனாரு அப்படின்ற தகவல் எங்களுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. இது எதுக்கு இந்த தகவல், இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன எப்படின்றது தெரியல. பட் அந்த செல்வம் தொலைபேசி செல்பேசி வச்சு மாட்டியிருக்காரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. பேரறிவாளன் தான் அந்த செல்பேசி இருக்கிறத சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு 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 சந்தேகத்தின் பேர்ல தான் தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இவர் எல்லா கைதிகள்கிட்டையும் எல்லா சிறை அதிகாரிகள்கிட்டையும் நல்ல மதிப்போட எல்லார்கிட்டையும் ரொம்ப மியூச்சுவலா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற ஒரு ஒரு ஒழுக்கமான சிறை கைதி. அதனால அவருக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் இருக்குதான் செய்யும். எங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா, நாங்க இந்த ஜனவரி 28ஆம் தேதி 2016 ஜனவரி 28 அற்புதம்மாள் பேர்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்படி ஆர்டினரி லீவ் இவருக்கு ஒரு சராசரியா ஒரு சிறை கைதிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு விடுப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது ப்ராசஸ் ஆகி இப்பதான் ஃபைனல் ஸ்டேஜ்ல டிஐஜிட்ட இவருக்கு ஆர்டினரி லீவோ இல்லைன்னா 15 days பரவலோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாருமே பாசிட்டிவா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசோட அட்டென்ஷனுக்கு அது கொண்டு போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப அவர் குயில்தாசனோட உடல்நிலை, ஒரு பேரறிவாளனோட உடல்நிலை, அவங்க அம்மாவுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த ஆர்டினரி லீவே நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். இப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி சரியான முறையில அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது அவருக்கு ஒரு லீவோ இல்லைன்னா பரவாயில்ல கொடுக்க வேண்டிய நேரத்துல இப்படி அவரே குயில்தாசனே அவரை பார்க்க வேண்டிய ஒரு பிரபு, இப்படி ஒரு நிலை இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, பரோல் கேட்கக்கூடிய இந்த விவகாரத்துக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவருக்கு சிறைக்குள்ள இருக்கிற அவன் ஒரு ரவுடி பையன். அந்த ராஜேஷ்ன்றது ஒரு ரவுடி நாய். அந்த நாய் அவனுக்கு அவனை வேற சிறைக்கு மாத்தணும், உடனடியா பாளையங்கோட்டைக்கு மாத்தணும். ஏன்னா பாளையங்கோட்டை அவன் போகாத சிறையே இல்லை. அவனும் அந்த செல்வம்ன்ற 2 பேருமே இதே மாதிரி எல்லா சிறைகள்லயும் காவலர்களோட சண்டை போடுற ஒரு ரவுடி கும்பல். அது உள்ள சிறைக்குள்ளேயே அவன் பிரபு, நீங்கள் பேசியதை உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நாங்க எடுத்துக்கிறோம். இது முழுமையாகவே உங்களுடைய கருத்து. நீங்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.